ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு இளைஞர், ஒரு 20-25 வயசு பையன். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தியில் இருக்கிறார். நமக்கு வேலை கிடைக்கலையே, அப்புறம் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ண சொல்லி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைச்சா தானே பொண்ணு கிடைக்கும், வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அவர் மன வருத்தத்தில் இருக்கிறாரு இந்த பையன். அப்போ இந்த ஊரில் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாரு தம்பி, நம்ம ஊரில் ஒரு ஜென்குரு வந்திருக்கிறார். நீ போய் அந்த ஜென்குருவை பார்த்தேன்னா உனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவனும் காலையில் வெள்ளனை எந்திரிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு போய் அந்த ஜென்குருவை பார்க்க போகிறான். போனால் அங்கே ஆசிரமத்தில் குரு கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறார். உடனே குருவை பார்த்தோன்னா வணக்கம் சொல்லிவிட்டு அவன்கிட்ட இருக்க பிரச்சனையை ஃபுல்லாக சொல்கிறான். எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல அப்படின்னு அவரோட பிரச்சனை எல்லாம் சொல்கிறான். ஜென்குரு கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து பார்த்துட்டு அங்கே இருக்க மரம் செடி கொடிகள்லாம் போய் தண்ணியை ஊற்றிட்டு வா அப்படின்றார். சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தியானத்துக்கு போயிடுறார். இவன் என்ன செய்கிறான், இப்போ இருக்க மாதிரி பைப்பில் எல்லாம் தண்ணி வராது. முந்தைய காலத்தில் பெரிய பெரிய கிணறு, குளம், கொட்டை, ஆறு அங்கே இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிக்கெலாம் ஊற்றணும். அப்போ போய் இவன் கஷ்டப்பட்டு போய் நிறைய தண்ணியை கொண்டு அங்கே இருக்க செடி மரம் செடி கொடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றுட்டு மறுபடியும் வர்றான், குருட்ட வர்றான். குருவே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு. சரி, நீ போய் எல்லாத்துக்கும் போய் எல்லாத்தையும் அந்த இடத்த ஃபுல்லாக போய் க்ளீன் பண்ணு, போய் சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்றார். உடனே இவனு விளக்கமாறு எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக அந்த தோட்டங்கிட்ட எல்லாம் நீட் பண்ணிவிட்டு வரான். லஞ்சு கொடுக்குறாரு சாப்பிட. உடனே லஞ்சு சாப்பிட்றான். அதுக்கப்புறம் போய் ஃபுல்லாக வேலி கட்டு, வேலினா ஃபென்ஸு, தோட்டத்தை சுற்றி போய் ஃபென்ஸ் போடு, வேலி கட்டுன்றார். உடனே சரின்னு வேகமாக போய் ஃபுல்லாக தோட்டத்தை சுற்றி ஃபென்ஸ் போடுறான், வேலி கட்டுறான். ஈவினிங் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் வலி, அவ்வளோ டயர்டாகுது. உடனே வர்றான். உடனே நைட்டு டின்னர் கொடுக்குறாரு குரு. டின்னர் சாப்பிட்றான். சாப்பிட்டு படுத்துட்டா அப்படி ஒரு தூக்கம் அவனுக்கு. உடம்பெல்லாம் அசந்து போய் அப்படி ஒரு டீப் ஸ்லீப், ரொம்ப நல்ல தூக்கத்துக்கு போயிட்டார். காலையில் எந்திரிக்கிறான், பார்த்தா சூரியன் வந்தாச்சு. விறுவிறுன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு போய் குருகிட்ட போய் நிற்கிறான். குருவே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவர் சிரிக்கிறார். சிரிச்சிட்டு சொல்கிறாரு, ஒன்றும் கிடையாது, நேராக வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பார். சும்மா உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு வெட்டியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டுலாம் இருக்காத. போய் எந்த வேலையாவது ஒரு வேலையை போய் உருப்படியாக போய் செய், உன் மனசு நல்லாயிருக்கும், உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்றார். உடனே அதே மாதிரி அவனு வர்றான். என்னென்னா படிச்சிட்டோம், நம்ம படித்ததுக்கு நம்ம ஜாப் கிடைக்கணும், உன்னான்னு நம்ம வேலையே பார்க்காம உள்ளே உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ கையில் மொபைலை வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது என்னென்னா பேரண்ட்ஸ் முக்கியமாக இதுக்கு ஒரு காரணம். ஃபாரினில் பார்த்திங்கன்னா 18 வயசு ஆனவுடனே அவங்கவுங்க ஜாப் வேலை பார்த்துட்டு படிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா பிள்ளைகளை கடைசி வரைக்கும் அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, ரொம்ப பக்குவமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க பிள்ளைகளெல்லாம். அவங்களுக்கு 30 வயசு 40 வயசு ஆனாலும் அம்மா அப்பா விடுறது கிடையாது. வேலைக்கு போவேன்னா நீ சாப்பிட்டு தூங்கு அப்படி தான் சொல்கிறாங்க. சரியா? அப்படி இருக்காமல் நம்மளோட உழைப்பில் நம்ம சாப்பிடணும். நம்ம அன்னன்னைக்கு உழைக்கிற காசில் தான் நம்ம சாப்பிடணும். சரியா? அப்போ தான் மனசு உடம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். மற்றவங்க காசுலேயோ மற்றவங்க உழைப்புலையோ நம்ம உட்காந்து சாப்பிட்டா அது என்ன சொல்லுவாங்க அதுக்கெல்லாம். ஆனால் இப்போ நிறைய ஃபேமிலியில் அப்படி தான் இருக்கிறாங்க. அது பேரண்ட்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுக்கும் அது தோணவும் மாட்டேங்குது. அந்த ஒரு சோம்பேறித்தனம், தூங்குறது, உட்காந்து வெட்டி அரட்டை அடிக்கிறது, இந்த சோம்பேறித்தனம் வந்துட்டால் எதுவுமே நடக்காதில்ல. ஒரு வேலைக்கு போக முடியாது, கையில் காசு கிடைக்காது, மேரேஜ் பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது தானே. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கணும், நிறைய படிங்க, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. ஏன்னா அடுத்து ஹை எஜுகேஷன் காலேஜ் போகணும், அப்போ அதுக்கு நிறைய மார்க் வேணும். சரியா? ஆச்சு, உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.